ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாக்லேட் ட்ரீம் கேக் ஸ்டைல் ஒரு டெசர்ட் பார்க்கலாமா? இது ட்ரீம் கேக் மாதிரியே தான், பட் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு சாக்லேட் கனாஜ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டார்க் சாக்லேட்டில் தான். அப்புறம் சாக்லேட் கேக்கும் சாக்லேட் ஸ்பாஞ்சும் ரெடி பண்ணி வச்சு அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு பாக்ஸில் தான் வைக்க போகிறேன். ஸோ அதில் கட் பண்ணி வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த கேக்கும் கட் பண்ணி அந்த பாக்ஸில் செட் பண்ணிவிட்டேன். இன்னும் அந்த சைடில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது நம்ம ஆர்டருக்கு கொடுக்க போகிறதில்ல, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் நான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. ஸோ மீதி இருந்தது அப்போவே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்தது. அதுக்கு மேலே நான் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிட்டேன். நம்ம நார்மல் ட்ரீம் கேக்கில் இதில் சாக்லேட் கனாஜும் சேர்த்துப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது. ஸோ அதுக்காக அதில் கனாஜ் சேர்க்காமல் இந்த விப்பிங் க்ரீமை மட்டுமே வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி சாக்லேட் கனாஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை அதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலே போடுறதுக்காக நான் கொஞ்சமாக நட்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தேன். பாதாமும் அதுக்கப்புறம் கேஷ்யூ இந்த 2 நட்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் நம்ம சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பட் சாக்லேட் ரொம்ப வேண்டாங்கிறதுக்காக அந்த சிப்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மில்க் சாக்லேட் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதை ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா மேலே இருக்கிற லேயர் ரொம்ப திக்காக இருக்கும். சீக்கிரமாகவும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், இல்லை அது செட் ஆயிரும், ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால இந்த சாக்லேட்டை கரெக்டாக சேர்த்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இல்லது நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கும், உடையாது. ஆரல்ஸ் இது சீக்கிரமாக செட் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக லேயர்லியாக சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து இன்னும் சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ட்ரீம் கேக்னால் இதுக்கு மேலே இன்னும் சாக்லேட் பவுடர் நம்ம டஸ்ட் பண்ணி விடுவோம். அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.